செங்கோட்டையன் வந்து அறிவிப்பார் போகிறேன்னு சொல்லிட்டு மத்தியில் கொஞ்சம் சந்திக்கணும். ஆமாம், அதாவது மதிப்புக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அவருடைய பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுத்ததாக சொல்லி அதனுடைய அடிப்படையில் அவர் ஹரித்வார் போகிறேன்னு சொல்லியிருக்கார். அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இப்போ இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வந்த தினகரனையும் ஓபிஎஸ் அவர்களையும் உள்ளே சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்களா? சார், எங்களை பொறுத்த மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய எண்ணம். கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்களும் அந்த எண்ணம் தான் இருக்கும். அதில் அந்த அடிப்படையில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வரணுங்கிறது எங்களுடைய எண்ணம். சார், இப்போ என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு தலைவர்களாக தற்பொழுது என்டிஏ கூட்டணி வெளியே வந்துட்டு இருக்காங்க. வருகிற சட்டம் ஏன்னா இப்போ திமுக கூட்டணியில் அவங்களோட கூட்டணி அப்படியே பலமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் பலமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய என்டிஏ கூட்டணி ஒவ்வொரு தலைவரும் இப்போ வெளியே வரதை எடுத்து பார்க்குறோம். இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்குது. ஆனால் 8 மாதத்துக்கு நம்ம இப்போவே வந்து நிறைய பேச வேண்டியது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓபிஎஸோட ஆதரவாளர் தர்மர் வந்து வாக்களித்திருக்கிறார். அது என்ன சமிக்கை காமிக்குது? ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழன் வாக்களித்திருக்கிறார். தமிழனுக்கு ஒரு மரியாதை கிடைத்திருக்கிறது. அந்த தர்மருக்கு எனது வாழ்த்துக்கள். இல்லை, உங்களோட லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா திமுகவில் உள்ள 40 பேர் தமிழர்கள் தான், அவங்க வாக்களிக்கலையே. அது அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். நீங்கள் தமிழர்களா இல்லையா, ஒரு தமிழனுக்கு வாக்களிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டால் பதில் சொல்லுவாங்க. அதாவது தற்போது என்டிஏ கூட்டணி திரும்பி போனாலும் மீண்டும் வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார்.